அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு தரமான குழம்பை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பொடி மாஸ் புளிக்குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொடி மாஸ் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 4 முட்டை, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். பொடிசா நறுக்குன பெரிய வெங்காயம் 1, பொடிசா நறுக்குன 2 பச்சை மிளகாய், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு தாளிக்கிற கரவடகம் 1 ஸ்பூனு, புளி கரைச்சல் அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி அதை கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். முட்டை, வெங்காயம், எண்ணெய், புளி கரைச்சல், கரவடகம், பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு. பாத்திரம் சுடாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொடி மாஸ் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். எண்ணெய் சுடாச்சு. நம்ம கரவடகம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டில் திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா சருன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு 4 முட்டை போதும். கொஞ்சம் வெங்காயம் தட்டி எரிஞ்சிடலாம். செலவு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குழம்பு. அடுத்தது தக்காளி. தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கடந்தாவே நல்லாயிருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம். இது சின்ன ஸ்பூனு, அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேன். 2 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்க வேண்டியதான். இது அப்படியே கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிங்க. நல்லா கொதிக்க வரட்டும். அப்படியே இந்த குழம்புக்கு ஓரங்களில் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. விறகு அடுப்புங்கிறனால எப்போதுமே குழம்புலாம் சிறுன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக அப்படியே உப்பு போடுங்க. எப்போதுமே குழம்புல கொஞ்சமாக உப்பு போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் உப்பு போடுங்க. இல்லைன்னா உப்பு அதிகமாக போய்ட்டுன்னு வச்சுங்க, சரி வராது. அதனால தான் எப்போதுமே குழம்புல உப்பு பார்த்துட்டு தான் போடணும். இதுக்கு தேவையான எதுவுமே காய்கறியோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் பொருட்கள் காய்கறிலாம் இல்லாத நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுவையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான் இது. அடுத்தடுத்தது இருக்குது, அதை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் என்ன வித்தியாசங்கிறது. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். நம்ம அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த முட்டை பொடி மாசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பொடி மாசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே நாம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு முட்டை பொரித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
இந்த பொடி மாஸ் குழம்பு எப்படி உருவாச்சுன்னா, ஒரு புது பொண்ணு வந்து முட்டை குழம்பு வைக்க சொன்னாங்க. அவங்க வந்து முட்டை குழம்பு வந்து ஒரு ஒரு குழம்பு வச்சு அதில் இப்போ ஆம்லேட்டு போட்டு பிச்சு போட்டு அது குழம்பா இல்லை, அலங்கோலமான ஒரு குழம்பா இருந்து, அந்த முட்டை குழம்புலேருந்து பிறந்தது தான் இந்த பொடி மாஸ் புளிக்குழம்பு. இதை சொல்லணும்னு நினச்சா அதை நான் சொல்கிறேன். அப்படியே நல்லா வதக்கி விட்டுங்க சின்ன வெங்காயத்தை. அடுத்தது பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிங்க. இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதேமாரி பெப்பர் இருந்தாலும் போட்டுங்க. நான் பெப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூடுதலாகவே பச்சை மிளகா போட்டுங்க. நான் எப்போதுமே பச்சை மிளகா ரொம்ப கம்மியாக போட்டு சாப்பிடுவேன். குழம்புலையும் உப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த முட்டை பொரியலில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுங்க. ஏன்னா குழம்புலையும் உப்பு போட்டு, இந்த பொடி மாசுலேயும் வந்து உப்பு தூக்கலாக போடக்கூடாது. தூக்கலாக போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உப்பு கரைச்சலாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு கரைச்சல் போட்டுங்க. உப்பு போட்டு வெங்காயமும் பச்சை மிளகும் நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். வெங்காயம் நல்லா வந்துட்டு இந்த நேரத்தில் அப்படியே இந்த முட்டையில் உடச்சி ஊற்றலாம். 4 முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க. உங்களுக்கு முட்டை கூடுதலாக போட்டுக்கணுன்னா நீங்கள் இன்னும் கூட போட்டுங்க, 5 கூட போட்டுங்க. நான் 4 முட்டை தான் வச்சுருக்கேன், அதனால் 4 முட்டை ஊற்றினா போதும். ரொம்ப சுவையாக இருக்குங்க அந்த குழம்பு, அதுதான் மெயின். அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. ஆஹா, இதில் அப்படியே கொஞ்சோண்டு சோத்தா போட்டு கிண்டி சாப்பிட்டா அருமையான ஒரு முட்டை சோறு. ரொம்ப எளிய முறையில் ஒரு முட்டை சோறு ரெடி ஆகிடும். பாருங்க, முட்டை பொரியல் அப்படியே பொலன்னு வந்துட்டு அந்த முட்டையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. நாம் இறக்கிடலாம். நம்ம அந்த புளிக்குழம்பு வந்து அப்படியே நல்லா திக்காக இந்த எண்ணெய்லாம் சுருண்டு வந்துட்டு, இந்த நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பொடி மாசு, இதை அப்படியே இந்த குழம்புல இறக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா. அப்படியே இந்த முட்டை பொரியல அதில் இறக்கிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்க, பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எப்படி தெரியுதா, சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. அப்படியே குழம்புல வெங்காயமும் முட்டையுமாவே கிடக்கு. அப்படியே எடுத்து வச்சு சோத்தை வச்சு ஒரு நல்ல இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் வெட்டி எடுக்கலாங்க. இட்லிக்கு அப்படியே சும்மா வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கும். தரமான பொடி மாஸ் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். நம்ம இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஆஹா, செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா வேகாத வெங்காயம், அதாவது 3/4 பதத்தில் தான் வெங்காயம் வந்திருக்கு. இந்த குழம்புல சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா நறுக்குன்னு இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நல்லா மணமாகவும் இருக்குது. பாருங்க, கிட்ட வாங்க. நல்லா ஆவி பறக்க. எப்போதுமே புளிக்குழம்புல வெங்காய குழம்பு வைப்போம் இல்லைங்களோ, அதில் வந்து வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். இந்த குழம்புல வெங்காயம் 3/4 பதத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முட்டையோட சுவையும் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க.
ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு. நீங்கள் நம்ம வந்து முட்டை குழம்பு புளி இல்லாமல் வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப தாங்க. அல்டிமேட்டுங்க. நாம தான் பாராட்டினோம். இந்த சுவையான குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய புதிய சமையலாம் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். உங்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.